ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கர்ப்ப காலங்கிறது ஒரு தம்பதியரின் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நேரம்னு சொல்லலாம். ஆனால் புதிய தாய்மார்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, கர்ப்பத்துக்கு அப்புறம் என்னோடய மாதவிடாய் சுழற்சி, அதாவது பீரியட் சைக்கிள் எப்போ மறுபடியும் வருங்கிறது தான். இருந்தாலும் கர்ப்பத்துக்கு அப்புறம் மாதவிடாய் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சராசரியாக சொல்லணுன்னா 6லேருந்து 8 வாரங்கள் வரை கர்ப்பத்துக்கு அப்புறம் மாதவிடாய் மறுபடியும் வரலாம். இல்லைன்னா ஒரு தாய் தாய்ப்பால் கொடுக்கலன்னா அவங்களுடைய சுழற்சிகள், அதாவது சைக்கிள் இயல்பு நிலைக்கு சீக்கிரமே வந்துடும். உங்களுடைய ஃபஸ்ட்டு பீரியட் எப்படி இருக்கும், அதாவது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இல்லைன்னா நீங்கள் சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா பிரசவத்துக்கு அப்புறம் 6லேருந்து 8 வாரங்களுக்குள்ளே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதவிடாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே உங்களுக்கு சி செக்ஷனில், அதாவது சிசேரியன் செஞ்சுருந்தாங்கன்னா 10லேருந்து 16 வாரங்கள் வரை ஆகலாம். அதனுடைய இரத்தப்போக்கு எப்படி இருக்கும்னா அடர்த்தியான சிவப்பு நிறத்தில் இருக்கும். வழக்கமாக மாதவிடாய் காலத்தில் இருக்க உதிரப்போக்கை விட இது அதிகமாக இருக்கலாம். அப்புறம் நாளுக்கு நாள் அடர்த்தியாக இருக்கிற சிவப்பு நிறம் குறைஞ்சிரும். அதுக்கடுத்து குறைஞ்சி பழுப்பு நிறத்தில் வரலாம். அதனால தான் பிரசவத்துக்கு அப்புறம் மாதவிடாய் வரும் இந்த நேரத்தில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பிரசவித்த தாய்மார்கள் ஃப்ளோ இருக்கும் வர ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை நாப்கின் மாற்றுறது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த உதிரப்போக்கு 10 நாட்கள் வரை இருக்கும். பிறகு படிப்படியாக நிரந்தரமாக உதிரப்போக்கு வர்றதும் நின்றும். இல்லைனா நீண்ட நாள் தொடர்ந்தாலும் அதிகமானாலும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் எப்போது மறுபடியும் மீண்டும் கர்ப்பம் தரிக்க முடியும்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஏஜையும் ஹெல்த்தையும், அப்புறம் அவங்க தாய்ப்பால் கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கணும். இன்னும் பல காரணங்கள் பொறுத்து தான் இருக்குது. இருந்தாலும் பொதுவாக பெரும்பாலான பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறம் சில மாதங்களுக்குள்ள மாதவிடாய் வரும். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சிறந்த வழி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்காக தான். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னும் சில பெண்களுக்கு வரக்கூடிய இன்னொரு டவுட் என்னென்னா, உங்களுடைய மாதவிடாய் உங்கள் தாய்ப்பாலை பாதிக்குமான்னு தான். நீங்கள் பிரசவத்துக்கு அப்புறம் மாதவிடாய் மறுபடியும் கண்டிப்பாக வரும். இருந்தாலும் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தா மாதவிடாய் தொடங்க அதிக நேரம் ஆகலாம். தாய்ப்பால் கொடுக்கறது ஓவுலேஷனை அடக்குவதன் மூலம் மாதவிடாய் வருவதை தாமதப்படுத்தலாம். இருந்தாலும் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலன்னா பிரசவத்துக்கு அப்புறம் 4 முதல் 6 வாரங்களுக்குள்ள மாதவிடாய் கண்டிப்பாக வரும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கும்போது வரக்கூடிய மாதவிடாயின் காலத்தின் முக்கிய கவலை என்னென்னா, தாய்ப்பாலோட விநியோகத்தை பாதிக்கமானதான். ஒருவருக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவரது உடல் இரத்தமும் மற்றும் திசுகள் கொண்ட கருப்பை சுவரும் வெளியாக்குது. இந்த செயல்முறையில் ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்தும். இது பால் உற்பத்தியை குறைவதற்கு வழிவகுக்கும். மாதவிடாய் வரதுக்கு முன்னாடி மார்பகங்கள் ஜஸ்ட்டு அது ஃபுல்லாகவும் தோன்றும், கனமாகவும் உணரலாம். அதுவுமே மாதவிடாய் தொடங்கியவுடன் குறைஞ்சிடும். இது நார்மலாக எல்லா பெண்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஹார்மோன் மாற்றங்கள்னால தான். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ எல்லாருக்கும் குழந்தை வரம் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.